வழிபட வேண்டும் பார்த்தோம். வழிபடும் ஏதோ காலையில கொஞ்ச நேரம், சாயங்காலம் கொஞ்ச நேரம் அன்பு காட்டணும் இறைவன் கிட்ட. அப்படி அல்லாமல் எவ்வாறு ஒரு உடம்பு தான் பற்றியதை விடாது இருக்கிறதோ, ஒரு பைத்தியக்காரர்கள், புத்தி தெரியாதவர்கள் எப்படி தான் பற்றியதை விடாமல் இருக்கின்றார்களோ, அதுபோல நாம் வழிபாடு செய்கின்ற இறைவனிடத்து என்ன செய்ய வேண்டும்? நல் இடையரா அன்பு. அது என்ன நல் இடையரா அன்பின்? இடையரா அன்புனா அது தனி. அது என்ன? இங்கே பேசும் பொழுது தொழுது உளமுருகி உடல் கம்பித்து ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் கொடிரும் பேதையும் கொண்டது விடாதெனும்படியே ஆகி நல் இடையரா அன்பின். அன்புல ரெண்டு இருக்கு. எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் பிறரிடத்து நாம் காட்டக்கூடியது நல்லன்பு. ஏதோ ஒரு காரண காரியத்தோடு பழகுவது அன்பு, அவ்வளவுதான். கெட்ட அன்பு எல்லாம் கிடையாது, அன்பு. ரெண்டுமே இடையறாம செலுத்தக்கூடியதான். ஆதாயம் கருதி பழகக்கூடிய அன்பு, அந்த ஆதாயம் முடிந்து விட்டால் அதோட முடிஞ்சிடும். ஆனால் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் காட்டுறீங்க அந்த நல்ல அன்பு இருக்கிறது அல்லவா, அது எப்பொழுதுமே பிரியாது. ஆக அந்த என்றும் பிரியாத நிலையில் இடையரா எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் எல்லா சூழ்நிலையிலும் இறைவன் காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு அங்க கொண்டு போய் கல்லுல கட்டி கடல்ல தூக்கி போடுறான், லாவுக்கரசடியில. அது உலோகாயதனும் ஒந்திரற்பாம்பின் கலாபேதத்தை கடுவிடம் தான். ஆகும். முடிஞ்சா கடவுளை கும்பிடாடி, நான் கடிச்சிட்டேன், கடவுளை நம்பு பார்க்கலாம், உனக்கு எனக்கு எதுவும் ஆகாதுன்னு நம்பு. என்ன அதே போல விஷம் கொடுக்குறாங்க, வாங்கி குடிச்சிட்டார். என் இறைவனே நஞ்சு உண்டவன், காலகாலம் விஷம் உண்ட அடியாருக்கு இந்த விஷம் என்ன செய்யணும், குடிச்சிட்டார். அந்த இடையரான் அந்த நம்பிக்கை, இறைவன் காப்பாற்றுவார், ஆட்கொண்டவர் அருள்வார் என்ற நம்பிக்கை. ஆக அந்த அடம், அந்த பிடிப்பு, இடையரான் சாமி காப்பாற்றுவார் அப்படிங்கிற அந்த அன்பு எப்படி இருக்குன்னா, பசுமரத்தாணி அரைந்தாள் போல. ஒரு செழுமையா வளர்ந்துட்ட ஒரு மரத்துல ஆணி அடிச்சிட்டிங்களா, அவ்வளவு சாமானியமா பிடுங்க முடியாது. நல்லா தட்டி விட்டு கட்டிங் பிளேயர் போட்டு இழுக்கிறல ஒரு கேப் கூட கொடுத்துட்டு ஆணியை அடிச்சுட்டு பிடிங்கி பாருங்க, எவ்வளவு கஷ்டம்னு தெரியும். பிடுங்க முடியாது. அந்த ஹெட்டு அந்த கட்டிங் பிளேயருக்கு பிடிப்போட பிச்சுக்கிட்டு வருமே தவிர அந்த ஆணி வராது. அதுபோல என்ன செய்யணும்? இறைவன் கொண்ட அன்பில் கசிந்து அந்த அன்பு பெருகி அது கடலளவு அன்பாகி அகம் குலைந்து, என்ன மனசு குலைந்து போய் இறைவன் என்னை காப்பாற்றுவார். கடலில் கட்டி தூக்கி போட்டப்ப நாவுக்கரசடிகள் வந்து கடவுள் காப்பாற்றுவார் சிவம் என்று சொன்ன பொழுது எல்லோரும் இந்த தர்மசேனருக்கு என்ன பைத்தியமா பிடித்து விட்டது, இல்ல பேய் பிடித்து விட்டதா? எப்படி இறைவன் வந்து இவன் விஷம் அருந்தினால் காப்பாற்றுவார்? விஷம் அறிந்தால் உடல் உறுப்புகள் எல்லாம் வெந்து போகாதா? யானை தலை இடற வரும், யானை வந்து தளர இடறப்போம், வா வா தலை இடற முடிஞ்சா இடற. அப்படி நம் பெருமான் நாவுக்கு அவற்றை சாமானியமாக முடிஞ்ச மண்டை பேத்துக்க களத்துல இருந்து. அப்படி நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளை அந்த நமச்சிவாய என்ற 5 எழுத்தை ஓலையில் எழுதி வாழ்க அந்தனர் வானவர்த்தானினும் வீழ்க தன்புணல் வேந்தரும் ஓங்குக என்ற அந்த பாடலை எழுதி அங்க தண்ணியில தூக்கி போடக்குள்ள அது என்ன ஆகுதுங்க? ஆற்றை எதிர்த்து கரை சேரும். ஒரு எழுத்தை எழுதி, பஞ்சாட்சர மந்திரத்தை எழுதி நெருப்புல போடுறார். அந்த பனை ஓலை எரியல. அங்க என்ன நம்பிக்கை?
என் இறைவன் காப்பாற்றுவான் எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும். அப்படியே நமக்கு வருது. ஆனா அந்த சமணர்கள் சிரித்தார்களாம். இந்த பாலகன் அறிவில்லாமல் இவனுக்கு பேய் பிடித்து விட்டது போதும். என்ன இந்த ஓலையை நெருப்புல போட்டா எரியுமா? எரிஞ்சுதானே போகணும். அது எப்படி வரும்? இப்படி கிடையாது. அகம் குலைந்து அனுகூலமாய் இறைவன் காப்பாற்றுவார் நமக்கு அனுகூலமாய் என்று உண்மையை உணர்ந்து பிறர் சகம் பேய் என்று நம்மை சிரித்தாலும் நான் அது ஒழிந்து சிரிச்சுட்டு போறாங்க முட்டா பசங்க, சாமி நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு. நான் அது ஒழிந்து நாடவர் பழித்துறை பூனதுவாக எல்லாரும் பேய் பிடிச்சிச்சுரா அப்படி இப்படி என்ன திட்டினாலும் என்ன நம்ம என்ன செய்ய வேண்டும்? கோணுதலின்றி அதையெல்லாம் பொருட்படுத்தாம என்ன சதுர் இழந்து மனதில் மனம் மொழி மெய்களால் ஏற்படக்கூடிய அத்தனை சங்கடங்களையும் அத்தனை தாக்குதல்களையும் அறிந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? சதுரிழந்து அரிமாள் கொண்டு சாரும். சதிரிழந்து அரிமாள் கொண்டு சாரும் கதியது பரம அதிசயமாக இத்தனையும் தாக்கு பிடிச்சிட்டு ஒரு கண்ணுக்குட்டியை அம்மா விட்டு பிரிச்சு கொண்டு போய் எங்கேயாவது கட்டி வச்சுட்டா அந்த தாய்ப்பசு கதறல் இருக்குல்ல, அதை விட அதிகமா அந்த கன்று கதறும். என்ன கன்று கதறுவதிலே தாய்ப்பசு ரொம்ப, கன்று ஒரு குரல் கொடுத்தா தாய்ப்பசு 5 குரல் கொடுக்கும்பாங்க. அப்படி இந்த ஆன்மா பக்குவ நிலையில் இருந்து இறைவா காப்பாற்றுங்கள் என்று அருளும் பொழுது என்ன நிகழும்? இறைவன் வந்து அருள்வார். என்ன நான் அது ஒழிந்து சகம் பேய் பசுமரத்தானி அறைந்தார் போல கசிவது பெருகி இறைவா என்னை காப்பாற்றினது ஒரே ஒண்ணுதான். அன்னைக்கு நேற்றைய ஒரு வரலாறு ஒண்ணு போயிட்டு இருக்குல்ல, தற்பெருமை அல்ல, இறைவன் எமக்கு அருளிய மாண்பு வேற லெவல. அப்புறம் இங்க இருந்து இயந்திரங்கள்லாம் எடுத்துட்டு அம்மா சொல்லிட்டாங்க, சாமி சொல்லிட்டாங்க, அழுதோம். சாமி அடியாள் மூலம் ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்தார். அடுத்து இரவோடு இரவாக இயந்திரங்கள் எல்லாம் வண்டியில் ஏற்றிட்டு விடிய காலையில புறப்பட்டு ஒசூர் நோக்கி போறோம். ஏன்னா எப்படி அருள்வார் அங்க யாரையும் தெரியாது. கிட்டத்தட்ட ஒசூரில் நான் வாழ்ந்து பேட்டர் வந்து 12-13 ஆண்டுகள் ஆகிவிட்டான். அங்க இருந்த நிறைய பேர், ஒரு சிலர் என்னை தெரிந்தவர்கள். அதனால திடீர்னு மிஷினை தூக்கிட்டு போய் அங்க நிறுத்தினா யாராவது இடம் கொடுப்பாங்களா? என்ன ஏற்கனவே எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. அது இந்த வரிக்கு ஆடியும் பாடியும் ஆடியும் அலறியும் பாடியும் பறையும் இருக்குல்ல, அதுக்கான அந்த அனுபவம் தான் பிற்பாடு என்னை ஒசூருக்கு மிஷினை தூக்கிட்டு தைரியமா போக வச்சது. அது என்னன்னா 1982 ஒரே பிளாஷ்பேக் தான், வேற வழியில கேட்டுதான் அவனை நீங்க. ஏன்னா அங்க இருக்கு இங்க இருக்குன்னு சொல்ல, நான் பெற்றேன் எனக்கு அருள் இறைவன் உங்களுக்கு அருள்வார் என்று நான் தெளிவோட சொல்ல வேண்டும். ஆனா எல்லா டைரியில டேட் வைஸ் நான் எல்லாருக்கிட்டையும் தம்பிக்கிட்ட கூட சொல்லியிருக்கேன், கைலாஸ் கிட்ட கூட, இன்னும் நிறைய பேர்கிட்ட, வினோத் எல்லாருக்கிட்டையும். என்னைக்கோ ஒரு நாளைக்கு நம்ம இந்த உடலை விட்டு சொக்கர் இறந்த பிறகு என்னுடைய பழைய டைரியெல்லாம் எடுத்து பார்த்தா, என்னடா இந்த சொக்கரையா இத்தனை கற்பனை கதைகள் எழுதி வைத்திருக்கிறார், அல்லது இதெல்லாம் நடந்திருக்குமா? ஐயோ இவ்வளவு சிறப்பான ஒருவர் நம் கூட இருந்து கண்டாம போயிட்டோமேன்னு என்னை சுற்றி இந்த பைத்தியம் மாதிரி என்னை பார்த்துட்டு இருக்க எல்லாம் மிரண்டு விடுவாங்க. அப்படி நிறைய அனுபவங்கள். அந்த சைவ நன்னீரில சில அனுபவங்களை பேசியிருப்போம், திருக்கைலாயத்தில் சில அனுபவங்களை பேசியிருப்போம். இது அதெல்லாம் வந்து இறைவன் ஆண்டு அது வேற நிலை. ஆனா ஆரம்பத்துல எப்படின்னா மிக விசித்திரமான ஒரு அனுபவம். நான் கோயிலுக்கு போவேன். என்னுடைய கடமை வந்து தினந்தோறும் பல்மலர் கொய்து ஆய்ந்து அந்த மட்டு அபிள் மலர் கொண்டு அதுல வண்டு பூச்சி இல்லாத ஆய்ந்து எடுத்து இறைவனுக்கு கொடுத்தது எனக்கு என்னுடைய சீனியர்ஸ் கொடுத்த சேவை. அப்புறம் எங்க முருகப்பெருமானுக்கு இந்த திருவீதி விழா வரும் பொழுது சாமிக்கு அலங்காரம் செய்தல், அதெல்லாம் மயிலுக்கு, எங்க ஊர் மயிலுக்கு கட்டை தான் இருக்கும், அதுல பெயிண்ட் இருக்காது, ஒண்ணு இருக்காது.
ஒரு கார்ட்போர்ட் சீட்டை வாங்கி ஒட்டி அதில் எனக்கு ஓவியர் அப்படின்னு ஒரு பேர் சாமி சம்பாரிச்சு கொடுத்துருந்தார். மிக சிறப்பாக பார்த்தது அப்படியே வரைகிற மாதிரி ஒரு காலம். அந்த மயிலை வந்து கட்ட மயிலை கடவுள் மயில் ஆக்கி கலர் அடிச்சு வாட்டர் கலர் போட்டு பேப்பரை ஒட்டி ஏதோ அப்ப இருந்த வறுமையில வாட்டர் கலர் தான் அடிக்க முடிஞ்சது. பிற்பாடு வேற மயில் செஞ்சுட்டோம்னு வச்சுக்கங்க. அப்புறம் முருகப்பெருமானை எழுந்தருளை செய்து ஒரு கட்டத்தேர் இருக்கும். எங்க பகுதியில ஒரு மாட்டு வண்டிக்காரர் 2 மாடுகளை கொண்டு வருவார். அந்த தேர் ஊர்வலம் வரும். அந்த 82ஆம் வருடம் 80ஆம் வருடம் 80 கடைசி பங்குனி மாசம் என்ன நிகழ்ந்ததுன்னா, அன்னைக்கு நல்ல மழை பெய்தது. அந்த மாடு கொண்டு வர்றவருக்கு வர இயல்ல. நானும் மாதப்பசாமின்னு ஒரு ஐயா இருக்காரு. அவர் என்னை விட குண்டா இருப்பாரு. பார்த்தா பரிதாபமா. எனக்கு நல்ல சோறு கிடையாது, ஐயாவுக்கும் கிடையாது. அவருக்கு மாதம் 80 ரூபாய் சம்பளம் வரும். 80 ரூபாய் சொக்கனா அவருக்கு பூ வாங்கி போட்டு கொலப்பட்டினியா டீயை குடிச்சிட்டு கிடப்போம். அதெல்லாம் வேற அன்பு. இறைவன் ஆட்கொண்ட எந்தையும் ஆண்ட பரிசு. அப்புறம் என்னாச்சுன்னா, அப்படியே அந்த தேரை பிடிச்சு அந்த கட்டத்தேர் சரியான வெயிட் இருக்கும். நான் ஒரு பக்கம் மாதப்பன் ஒரு பக்கம் இழுத்துட்டு வரோம். எங்க அப்பா எங்கேயோ போயிட்டு அந்த தேரே நல்ல வெயிட் இருக்கும். அந்த தேருக்கு மேல மயில், அது நல்ல வெயிட். அதுக்கு மேல முருகன் வள்ளி தேவையா, அப்புறம் கோயில் அர்ச்சகர், அவங்க பையன், இன்னும் 2-3 குட்டி பசங்க. ஏதோ மனோ வைராக்கியத்துல இழுக்கிறதான். நானும் மாதசாமி 2 பேர் தான் இழுப்போம். மற்றவங்களாம் அப்படியே வருவாங்க. இஞ்சிஞ்சா வரும்னு வச்சுங்களேன். அப்படியே தேரை இழுத்துட்டு வந்துட்டு பங்குனி உத்திரம் முடிஞ்சு நைட் 12 மணிக்கு வீட்டுக்கு போனேன். எங்க அப்பா எங்கேயோ பார்த்துட்டாரு. ஒரே பையனை செல்லம் கொடுத்து போனா போதுன்னு கோயிலுக்கு அனுப்புனா, அறிவு கட்ட நாயே, நீயும் மாதப்பனும் பெரிய பயில்வானுங்களா? அவ்வளவு பெரிய கட்டத்தேர ஐயர் மேல கடா குட்டியாட்டம் உட்கார்ந்து தரானே, மயில் அத்தனை வெயிட்டை இழுத்துட்டு வரீங்க. உங்களுக்கு உங்க 2 பேருக்கும் ஏதாவதுன்னா நாங்க தாண்டா அழுவணும், அறிவு கட்டவனே அப்படின்லாம் திட்டிட்டு, நீ மேட்டூர்ல இருந்தா உருப்பட மாட்ட, எக்கட கெட்டு போன்னு ஒரு 15 ரூபா தூக்கி எறிகிறாரு என்கிட்ட. ஒரு வீம்பு தான். சிவன் உன்னை காப்பாற்றுவாரு. தேர் இழுத்துட்டு வந்தில, அந்த முருகன் உன்னை காப்பாற்றுவோம், அப்போ சிவன் காப்பாற்றுவாருன்னு ஒரு 15 ரூபாய் தூக்கி எரிஞ்சு அப்பா என்ன பண்ணிட்டாருன்னா வெளியே போன்ட்டாரு நைட்டு 1 மணிக்கு. நம்ம யாரு, நம்ம தான் நம்ம திருநாவுக்கரசர் வரலாறுலாம் படிச்சிருக்கோம்ல. சும்மாவா? ஒரு கேட்டு தான். ஒரு குருட்டு தைரியத்துல கட்டின அந்த வேட்டிலாம் தேர் அலங்காரம் பண்ணது மஞ்சள் சந்தனம் ஆகி ஒரே தட்டி, அதோட ஒரு பேண்ட் ஷர்ட் எடுத்து ஒரு மஞ்சள் பையில போட்டு என் சர்டிபிகேட்லாம் எடுத்துட்டு நேரா மெயின் ரோட்டுக்கு வந்தேன். அது இறை அருள், அது வேற லெவல். ஏன்னா இன்னைக்கு 2026ஆம் ஆண்டு இந்த தை மாசம் 11ஆம் நாள் இந்த ஆடியும் அலரியும் பாடியும் பறவையும் வரிக்கு விளக்கம் சொல்ல வாழ்வியல் சான்று வேணுங்கிறதுக்காக அப்பவே இந்த அரிசின்னு போட்டிருக்காரு சொக்கலாவர். அவர் என்ன பண்ணிட்டாரு, அங்கிருந்து அப்படியே ஒரு லாரி வந்துச்சு. எங்க போகுதுன்னு கேட்டேன். பெங்களூர்னா. சரி, பெங்களூர்ல மொழி தெரியாது. சரி, ஒசூர் நிக்குமான்னு. நிக்கும்னா எவ்வளோன்னாரு. அப்பெல்லாம் பஸ்ஸுக்கே 9 ரூபா 50 காசு தான் மேட்டூர்ந்து ஒசூருக்கு. கையில தான் 15 ரூபா இருக்க. என்கிட்ட 15 ரூபா தான். எனக்கு பஸ் ரேட்லாம் தெரியாது. விட்டு வெளியே எனக்கு தெரிஞ்சது வந்து வீடு, கல்விச்சாலை, எங்க சொக்கநாதர் கோயில், வேற எதுவுமே தெரியாது. வெளி உலகங்கிறது ஒரு நமக்கு அனுபவம் 0. இருந்தாலும் ஒரு குருட்டு தைரியம், சாமி இருக்காரு, அப்பா போக சொல்லிட்டாருல, சாமி பார்த்துக்காரு, நம்ம யாருன்னு நிரூபிக்கணும், நம்ம எவ்வளவு பெரிய சிறுநடியாருன்னு காட்டணுன்ட்டு வரதுக்கேத்துதான் லாரி ஏறிட்டோம். அவ அங்கிருந்து நைட்டோட நைட்டா கொண்டு வந்து ராயக்கோட்டை வழியா வந்துட்டு அங்க சீனிவாச தேட்டர்னு ஒரு இடத்துல வந்து, தம்பி இதுக்கு மேல வந்தா போலீஸ் பிடிக்கும்பா, இறங்கிட்டான். இறங்கிட்டு பார்த்தா நமக்கு வேற யாரையும் தெரியல. மலை மேல ஒரு கோயில் தெரிஞ்சது, சந்திரசூடேஸ்வரான்னு அவர் பேரு. ஆனா அந்த ஆளை பத்தி தெரியாது. அந்த ஆள் யாரு, அவர் பேரெல்லாம் தெரியாது. மேல கோயில் இருக்கு, மலை மேல இருந்த சிவன் கோயில். ஒசூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் தானேங்கய்யா? ஒசூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கம். ஆமா ஆமா ஆமா, மலை மேல தெரியும் கோயில். ஆமா ஆமாங்க ஆமா. அப்புறம் போய் இறங்கிட்டு நேரா போனேன் கோயில நோக்கி. தடம் தெரியாது, கோயில் போகும். இந்த தடம் போனா ஒரு பெரிய குளம் இருந்தது, பச்சை குளம்னு பேரு. அங்க போய் குளிச்சேன். அங்க ஒரு விநாயகர் இருந்தாரு. எல்லாத்தையும் அனுஷ்டானம் எல்லாம் பண்ணிட்டு அந்த சர்டிபிகேட் பைய எடுத்துட்டு வேட்டி, கழுத்து நிறைய ருத்ராட்சம், வீட்டுல இருந்து அப்படியே கிளம்புதான். ஒரு சட்டை, சும்மா ஏதோ ஒரு சட்டை, கிழிஞ்ச சட்டை தூக்கி போட்டு வந்ததுதான். நேரா மலைக்கு போனேன்.
கோயில் திறந்தாங்க. திறந்ததும் அந்த அர்ச்சகர் சந்திரசேகரன்ட்டு ஐயா என்னை பார்த்தாரு. யார் நீ அப்படின்னு கேட்டாரு. சிவனடியார்னு. என்ன அழுக்கு வேட்டி கட்டிட்டு வந்திருக்கேன்? இல்லைங்க, நேற்று கோயில்ல பங்குனி வச்சிருக்கேன், அலங்காரம் பண்ணேன், அதுதான் அப்படின்னேன். சரி சரி போ அப்படின்ட்டாரு. நான் என்ன பண்ணேன், நான் நேரா ஓடி, நமக்கு தெரியுமில்ல நம்ம சாமி எப்ப பாரு டான்ஸ் ஆடிட்டு ஜாலியா இருக்கிறாள் தானே, அம்மாவுக்கு தானே பொறுப்பு இருக்கும் எல்லா விஷயம். நேரா போய் மரகதா கிட்ட போய் அப்படியே சர்டிஃபிகேட்லாம் தூக்கி வீசினேன் அம்பாள் கிட்ட. ஏய் அம்மா வந்துட்டேன், எங்க அப்பா வந்து நான் மேட்டுல உருப்பட மாட்டேன்ட்டு சொல்லிட்டாரு, எனக்கு நீ வழி காட்டுற, எனக்கு வேலை வாங்கி தர இவன்னு கத்திட்டு இருந்தேன். சத்தத்தை கேட்டு அந்த அர்ச்சகர் வந்தாரு. டே ஏடா கோயிலுக்குள்ள ஆடுற அம்மா கிட்ட போக சொன்னதுன்னாரு. அம்மா கிட்ட இல்ல, அத்தை மண்டபத்தெல்லாம் இருக்கா, இது வரைக்கும் அடியார்களுக்கு பர்மிஷன் உண்டு அப்படின்னு. அவருக்கு குழந்தைகள் கிடையாது, அப்ப கல்யாணம் ஆயிரம்னால குழந்தை கிடையாது. அவரு பார்த்தாரு, ஏன்னா கிருஷ்ணாட்டம் பேசுற, யாரா நீ என்னன்னாரு. வேற ஒன்னும் இல்லைங்க, யாரும் அவர் சிவனடியாருன்னு இப்படி எங்க ஊர்ல மேட்டூர்ல நடந்தது. அப்பா எங்கேயோ போய் தொலைன்ட்டாரு, சாமி உன்னை காப்பாத்துவாரு போடான்ட்டாரு. இங்க வந்துட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியல. சரி அப்படின்னா அவரு உடனே ஒரு நாம அப்படியே சும்மா ஆடியும் பாடியும் இல்ல, அம்மா கிட்ட சத்தம் போட்டுட்டு நம்ம சொந்த பாட்டு ஒண்ணு, கருமாரி வாமானி அருள்வாரி தாமானி ஒருபோதும் மறவேனே உன்னாலே உயர்ந்தேன், அப்படி நம்மள பாட்டெல்லாம் கட்டி அப்படி ஜாலியா பாடுவோம்னு வச்சுங்களேன். அதுல சோக பாட்டெல்லாம் இருக்கு. அதுல சோகமான சோதித்த காலம் போதும் சுதமரல தாயே வாரும், பாதித்த நாளும் போதும் பாலனையே காக்க வாரும், அப்படி இப்படின்ட்டு தம்பி ஷேக்ஸ்பியர் இயற்றின பாடல். அதை அப்படியே பாடிட்டு ஃபர்ஸ்ட் பாடிட்டு நம்ம ஒவ்வொன்னா அலறது லூஸ்தனமா பண்ணவா அர்ச்சகர் கடுப்பாயிட்டாரு. டேய் யாரா நீ? என்ன சிவனடியார் வந்துட்டேன். ஆமா அது சரி, அம்பாள் என்ன கம்பெனியா நடத்துறா அப்படின்னாரு. இந்த வசூலுகிற எல்லா கம்பெனியும் சந்திரசேகர தயவுல தான் நடக்குதுன்னு. அப்படியா, சரி சரி, நீ இப்போதைக்கு எங்கேயும் போக வேண்டாம், போய் மேல குளத்துல குளிச்சுட்டு வா, பைப்ல குளிச்சுட்டு வந்துரு, இந்த பூணூல் போட்டுக்க, அம்மாவுக்கு பூஜை பண்ணிட்டு கொஞ்ச நாளைக்கு என் கூட இருந்தாரு. அப்படியெல்லாம் நான் பண்ண முடியாது, நான் இப்படியாவது பண்ணுவேன், சிவனடியாருக்கு எதுக்கு பூணூல்? அப்பவே இருந்து இந்த வரட்டு ஜம்பம் ரொம்ப அதிகம் வந்துட்டு ஆமா துறவு வாங்கிட்டா வந்து பூணூல் அணிய தேவையில்லை எங்க பகுதியில நாத்தா. சரி பரவாயில்ல, எனக்கு உதவிக்கு ஆளாச்சு, கொஞ்ச நாள் இரு பேசிக்கலாம். நான் உடனே அவர் அந்தாட்ட போயிட்டாரு, நம்மள அங்கீகாரம் பண்ணி அம்பா கிட்ட நீ பூஜை பண்ணிக்க, தட்டுக்காசு எங்கிட்ட கொடுத்துருன்னு போயிட்டாரு. சரி ரைட்டு நின்றுட்டு உட்காந்துட்டா. அந்த நம்ம அந்தாடி ஒண்ணு கட்டி பாடிக்கிட்டு இருந்தேன், கலையாட கல்வி அது இது இத்தனை பாடுனே, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இதுக்கு மேட்டூர்லயே கோயில்ல ஞானம் சொன்ன மாதிரி எங்க முருகன் கோயிலே பூஜை பண்ணிட்டு ஆச்சு வச்சுன்னு கத்துறேன். அப்பாவுக்கு நான் அவசரப்பட்டு ஒடியாந்து மரதான் புலம்பிட்டு இருந்தேன். திடீர்னு பின்னால இருந்து சாமி அப்படி ஒரு குரல். திரும்பி பார்த்தா ஒரு 2 பேரும் நின்றுட்டு இருந்தாங்க, இன்செர்ட் எல்லாம் போட்டு. அதுல ஒருத்தர் பேரு சிவசுப்பிரமணியம், அவர் சிவானந்தா பைப் ஃபிட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில மேலாளர். இன்னொருத்தர் ராமலிங்கம், அவர் இன்ஜினியரிங் சிஸ்டம்ங்கிற ஒரு கம்பெனியில அவரு மேனேஜர். 2 பேரும் அடியனை பார்த்தாங்க. தம்பி இங்க வாப்பா. சாமினா அப்புறம் என்னை பார்த்தோம். தம்பி வா, உனக்கு என்ன பிரச்சனை? சேகர் உன்னை பத்தி சொன்னாரு, உங்ககிட்ட ஏதோ வித்தியாசமா இருக்கு, இவ்வளவு தூரம் கடவுள் நம்பி வந்துட்ட, உனக்கு வேலை கிடைக்கலன்னா நம்ம சந்திர சுடேசருக்கு பிரச்சனை, அதனால என்ன பண்றேன்னா இந்த விசிட்டிங் கார்டு வச்சுக்க, நாளை காலையில சிவானந்தா பைப்பட்டி ஒரு கம்பெனி இருக்கு சிப்காட்ல தர்கா கிட்ட, அங்க வந்துருந்தாங்க. எப்படி நான் முறையிடுதான் அம்பாள் கிட்ட. என்ன விசிட்டிங் கார்டு கொடுக்கற பேரு சிவசுப்பிரமணியம், கம்பெனி பேரு சிவானந்தா பைப்பிட்டிங். சரியா நான் யோசிச்சேன், நமக்கு எப்பவுமே கிரிமினல் மைண்ட் இல்லையா, அப்படியே யோசிச்சு சரிங்க சார் நாளைக்கு வந்துடுறேன் அப்படின்னா. அப்புறம் நைட் அங்கேயே கோயில்ல தங்கிட்டேன். இரவு காவலரோட அந்த ஒரு பெரிய நந்தி இருக்கும் பிரம்மாண்டமா, 30-32. அதெல்லாம் டிவிஎஸ் காரங்க பாம் பிளாஸ்ட் பண்ணி அந்த சுதை நந்தியை வெடிச்சானுங்க. கேட்க ஒசுல ஒரு நாயும் கேட்கல, அடியணும். அதெல்லாம் அது பின்னால நிறைய வரலாறு இருக்கு, அது கடந்துட்டோம். அன்னைக்கு இறைவன் என்னை ஆண்டார். எனக்கு என்னுடைய ரூம்மேட்டு அங்க இருந்து காசி விஸ்வனா அந்த சன்னிதானத்தெல்லாம் போய் டிவிஎஸ் காரங்க இடிச்சுட்டாங்க, அந்த நந்தி எல்லாம் இடிச்சுட்டானுங்க. அங்க ஒரு விஸ்வநாதர் சன்னிதானம் இருக்கும், அங்க வந்து ஒரு வயதான துறவி இருப்பார்.
அவரு கூட அவரு ஒரே கப்பு. ஏன்னா ஒசுப்பங்கெல்லாம் குளிக்காம அந்த குளிருக்கு குளிக்க மாட்டாங்க அப்பெல்லாம். இப்ப குளிக்கிறதுல அது அவசியம். குளிக்கவும் தேவையில்லை, சென்ட் அடிச்சுட்டா போதும். நான் அந்த திம்மையான ஒரு ஐயா இருந்தாரு, அவர்கிட்ட சொல்லி உள்ளுக்குள்ளேயே போய் கோயில்ல சாமி வாசல்ல படுத்துக்குவேன். என் ரூம்மேட் வந்து சந்திரசூடேஸ்வரா. அப்படியே காலம் போச்சு. அன்னைக்கு அருளினார் அல்லவா எனக்கு. என்ன ஆடியும் அலறியும் பாடியும் பரவியும் கொடிரும் பேதையும் கொண்டது விடாதெனும் படியேயாகி நல் இடையரா அன்பின் பசுமர தன் சாமி காப்பாற்றுவார் அந்த நம்பிக்கையோட கசிந்து அழுகி என்ன பாக்குறவளா அந்த ஐயெல்லாம் பைத்தியக்காரனாட்டம் பேய் மாதிரி உன்னை பார்த்தா பயமா இருக்குன்னு சொல்ற அளவு இந்த வரி பூரா அடியனுடைய வாழ்க்கையில அனுபவமா வந்து என்ன எவன் என்ன சொல்லுவான், கோயில்ல கத்துறவே சர்டிபிகேட்டை தூக்கி போட்டு சத்தம், அதெல்லாம் எதுவும் கிடையாது. வந்துட்டேன் காப்பாத்து. ஏன்னா நீ அம்மா ஒரு அற்புதமான அம்மை பதிகம் உண்டு. அதுல நம்ம அபிராமி பட்டர் பாடுவார், அம்மா சலதி உலகத்தில் சராசரங்களை இந்த தாயாகினாள், நீ எனக்கு தாயல்லவோ, யான் உந்தன் மைந்தனன்றோ, எந்தன் சஞ்சலம் தீர்ந்து நின் முளை சுரந்து ஒழுபாடூட்டி என் முகத்தை உந்தானையால் துடைத்து மொழிகின்ற மலலை புகழ்ந்து கொண்டு இளநிலா முறுவள் இன்புற்று அருகில் யான் குலைவி விளையாடல் கண்டு அருள்மலை பொழிந்து அங்கை கட்டி வாயந்தழைத்து குஞ்சரமுகன் கந்தனுக்கு இளையன் என்று என்னை கூறினாள் இனமுண்டோ, அலைகடலிலே தோன்றும் மாறாத அமுதமே ஆதிகடவூரின் வாழ்வு அமுதீசர் ஒரு பாகம் மகளாத சுகபாணி அருள் மாமி அபிராமி உமையேம்பர். அதாவது இந்த அந்த சராசரங்களுக்கும் நீ தாயானால் எனக்கும் தாய். நீ எனக்கு என்ன செய்ய வேண்டும், என்னுடைய மார்பில் சுரக்கின்ற அந்த பாலை எனக்கு ஊட்டி உன்னுடைய முந்தானியால் என்னுடைய வாயை துடைத்து என்னை கீழே இறக்கி விட்டுருவேன். நான் தையா உட்கார்ந்து நடந்துட்டு இருப்பேன். அப்ப வேறு பெண்கள் லட்சுமி சரஸ்வதி இந்த தேவ மாதர்கள் வராங்க. பார்த்ததும் நான் அம்மா பார்த்து எல்லா குழந்தையும் புதால பார்த்து அழுவுமே, அது போல நான் அழும் பொழுது நீ என்ன பண்ணணும், உன் கை கொட்டி வாடா கண்ணன்னு கூப்பிட்டு நீ என்ன பண்ண, அங்கை கொட்டி வாயென்று அழைத்து கையில எடுத்து வச்சுட்டு அந்த தேவ மாதத்தை நீ என்ன சொல்லணும், இவன் யாருன்னு பாக்குறீங்களா, அந்த விநாயகனுக்கும் முருகனுக்கும் அடுத்து இவன் தான் என் பிள்ளைன்னு நீ சொல்லணும் பாரு பட்டர். தினமும் எங்க மீனாட்சிகிட்ட இதை தவிர பெரும்பாலும் வேற எதுவும் பாட மாட்டேன். ஏன்னா பட்டருக்கு நிலா காட்டினால நான் என்ன நிலாவா கேட்டேன், என்ன அம்மா வந்து என்ன பிள்ளைன்னு சொல்லணும், அவ்வளவுதானே. அப்படி அத பாடி அம்மா கிட்ட அழும் பொழுது ஆஹா, அதுக்கு பிறகு நிறைய நடந்தது. அதெல்லாம் வேற, அதெல்லாம் வந்து எப்படின்னா திகைப்பித்தான் கண்டாய் ஆக இங்கே சகம்பே என்று தம்மை சிரிப்ப எவனா சிரிச்சுட்டு போறான், நான் எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கேன். அப்படி நான் அது ஒழிந்து நாடவர் பழித்துறை பூனதுவாக அதுக்காக வெக்கப்பட்டு நகராம புத்தி கெட்டத்தனமா புத்தியே கெட்ட நிலையில் இருக்கிறேன் என்று பிற சொன்னாலும் அந்த மாயை ஏற்றுக்கொள்ளாமல் என்ன அது இறைவனுடைய கருணையினால் நான் நேற்று இன்னைக்கு வந்து அம்மா மரகதா நீ தமிழ் கேட்கணும், என்ன நான் உன்னை கொஞ்சி மகிழனும், உன்னை அலங்கரிக்கணும், உன்னை பாடணும் என்றெல்லாம் நீ ஆசைப்பட்டதால் என்னை இங்கே கூட்டி வந்திருக்கிறாய் அம்மா என்று தாம் கதைய பொழுது அம்மா எவ்வளவு செஞ்சா தெரியுமா, நிறைய செஞ்சா. வந்து இது வேலை வாங்கி கொடுத்த மட்டும் இல்ல, அதுல உருப்படியமா இருந்தோமா அதெல்லாம் வேற. அப்படி இங்க என்ன அந்த எதுக்கும் கூச்சப்படக்கூடாது. கோயில போனா சாமி கிட்ட நம்ம என்னம்மா எப்படி இருக்கு, நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, எவனாவது கேட்கிறோமா, இல்ல என்னம்மா இப்படி கிழிஞ்ச புடவை கட்டிட்டு இருக்க, நல்ல புடவையா கட்ட மாட்டியா, அழுகு புடவையா கட்ட மாட்டியா, எப்ப பாரு ஒரே புடவை கட்டிட்டு இருக்க. அந்த அப்படி நம்ம சாமி கிட்ட பேசினா பாக்குறவங்க எல்லாம் சகம் பேய் என்று தானே நம்மை சிரிப்பார்கள். அப்படி இந்த மணிவாசகம் கூறிய வரிகள் என்ன எவ்வளவு செஞ்சா தெரியுமா மரகதா, வேற லெவல். இன்னைக்கு அடியேன் வந்து
நம்ம அன்பர்கள் யாராவது ஏதோ குறை என்று ஒரு சார்ந்த நண்பர்கள் சொன்னா ஒரு ஐயா வேல் சுப்பிரமணியன் ஐயாவுக்கு திருமணம் தடையாகிட்டே இருந்தது. பழனி எல்லாம் போக சொன்னேன். 3 மாசம் போயிட்டு வந்தாரு. அப்பவும் செட்டாகல. சொன்னேன், சாமி நம்ம உள்ளூர்ல ஆளை வச்சுக்கிட்டு அங்க ஒரு பொம்பளை இருக்கா, மலை மேல மரகதான் பேரு, அவகிட்ட போய் இது மாதிரி சொக்கர் சொன்னான்னு சொல்லுங்க, உங்களுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆயிடும், நல்ல பக்தி பூர்வமான நல்ல பிள்ளையா கல்யாணம் பண்ணி வைப்பாரு. அவருக்கு 42 வயது ஆயிடுச்சு. என்ன, அவர் வெளிநாட்டுல இருந்தனால எவனும் பொண்ணு தரல. அப்புறம் இவர் கல்யாணம் பண்ணதுக்காக ஒசூர்ல வேலைக்கு சேர்ந்தப்ப அவருக்கு வயது ஆகி போயிடுச்சு, 42 ஆயிடுச்சு. அப்புறம் மரகதா கிட்ட சொன்னா ஒரு 3 மாசத்துக்குள்ள அவரை போலவே நல்ல சிவபக்தி உள்ள, அவர் தூத்துக்குடிக்காரர், திருச்செந்தூர். எப்படி, இவர் திருச்செந்தூர் முருகனுடைய மிகப்பெரிய பக்தர். அவருக்கு திருச்செந்தூர்ல மாமனார் வீடு கொடுத்துட்டா மரகதா. என்ன, அங்க ஒண்ணுதான், அப்படியே எப்ப கசியும் மனசு, அனுபவம் பெற்றால்தான் கசி. அப்படியே கொண்டு போய் ஒரு லோடுல லாரியில 3 லேத்து அது இது எல்லாம் கொண்டு போய், அன்னைக்கு நல்ல பௌர்ணமி வியாழக்கிழமை, மழை கொட்டுன்னு கொட்டுது. போனோம், மேட்டூர்ந்து கிளம்பணும். அப்புறம் என்ன நடந்ததுங்கிறது வேற எங்கேயாவது சந்தர்ப்பம், அந்த சம்பவ கோர்வை வரும்பொழுது சொல்கிறார். ஒண்ணுதான், பசுமரத்தானே அரைந்தார் போன. என்ன செய்யணும், ஆணி அடிச்சா என்ன ஆகும், அப்படியே கசியும் இல்லை அந்த இடத்துல, அந்த நீர் வரும் இல்லை, மரத்துல இருந்து நமக்கு அது அப்படியே வரும் இல்லையா, அது கசிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த ஆணி செப்டிக் ஆகி உள்ள போய் செட் ஆகுற வரைக்கும் அந்த மரம் கசிந்து உருவது போல எந்த ஆன்மா வினைப்பயனாகி ஆணி அறையும் பொழுது, ஐயோ ஆணி அரைஞ்சிட்டேன்னு கத்தாம இறைவான்னு அப்படி கசிந்து அந்த மரத்திலிருந்து நீர் வழிவது போல அன்பு பெருக 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 என்ன செய்யறாரு, அகம் குலைந்த நம்மை மறந்து நாம் கற்ற திருமுறையில் உள்ள மிக சிறந்த பதிகங்களை பாடுவோம். அப்படி பாடும் பொழுது லூஸ்தனமா இருக்கும். பாக்குறவனா இவனுக்கு எல்லா பைத்தியம் பிடிச்சிருக்கா, அப்படிதான். அது அந்த நிலையில போய் திட்டு வாங்கினாதான் புரியும், இல்லைன்னா புரியாது. சாதாரணமா வாரம் கோயிலுக்கு பிரதோஷம் தவறாம போனா என்னோட பைத்தியம் பிடிச்சிட்டு வாரம் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். 15 நாளைக்கு ஒருக்கா ஒரு பிரதோஷத்துக்கு போனாதா ஒரு பைத்தியம் எப்ப பாரு கோயில்னு இருப்பா. அவ்வளவு சிவம் அந்த கோயில் பேய் பிடிச்சிச்சு அப்படிலாம் பேசுவதை கேட்டிருப்போம். ஆக என் அன்பின் உறவு, கற்றா மனமென முழு நம்பிக்கையோடு எப்படி ஆணி அறையப்பட்டால், ஐயோ இந்த ஆணி அறைந்து விட்டானே வலிக்கிறதே என்று சொல்லாமல் அந்த மரம் என்ன செய்யும், அப்படியே கசிந்து அந்த நீர் அந்த ஆணி உள்ளுக்குள்ள அந்த ஏரியால வேற செல் டெவலப் ஆகிற வரைக்கும் அதை அழுதுட்டு அந்த கசிவு வந்துட்டே இருக்கும். வினை தீரும் வரை நாம் என்ன செய்யணும், அதை நம்மளால பிடுங்க முடியாது, மரத்தால ஆணியை பிடுங்க முடியாது. நம்மளால வினை பயனை தனியெல்லாம் எடுத்து கழட்ட முடியாது. என்ன வினை பயனை அப்படி உருவினாலும் வராது. என்ன, பையவே கொடுப்போந்து பாசமெனும் தாளோரு, அவர் உருவணும். என்ன, மெதுவா கூட்டி போய், மெதுவாதான் டாக்டர்கிட்ட கூட்டி போற, ஐயோ காய அதிகார போது கத்தி ஏறிடுச்சு கையிலன்னு கொண்டு போறாங்களே அப்படி. என்ன, கசிவது பெருகி என்ன செய்யணும், பசுமரத்தானி அரைந்தார் போல கசிவது பெருகி கடலிடம் அருகி, கடல் மாதிரி வேதனை, அகம் குலைந்து. அவ்வளவு வேதனை வந்தாதான் உள்ளுக்குள்ள வருது, கடவுளே இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு அகம் குலைந்து அனுகூலமாய் மெய் விதித்து, ஐயோ என்ன வினை பயன் செய்தேனோ இப்படி ஆயிடுச்சுன்னு என்ன பண்றோன்னே தெரியாத அன்னைக்கு எல்லாம் லேத்து ரோட்ல கிடக்குது. பைத்தியக்காரனாடதான் ஓடுனேன் கோயிலுக்கு அழுதுகிட்டே, சொக்கா இப்படி பண்ணிட்டே, ஆறுதலை இல்லை அடியேனுக்கு அன்பாக தேர்தலை சொல்வார் சிலர் இல்லை, எக்காலும் திக்காரும் இல்லை சிவனே பழிக்கஞ்சு நின் தாழே துணைன்னு ஓடி விழுந்தோம். சாமி நல்லா வச்சிருக்காரு. ஏன்னா அந்த கற்றாமணம் போல கதறி அழுததால் அந்த வினையினால் வந்த செல்வத்தை பிடுங்கி கொண்டு இறை அருளினால் வந்த தொழிற்சாலை கொடுத்திருக்காரு. இப்ப அதேதான் என்ன, வினைப்பயன் முடிஞ்சு இப்ப சாமி கொடுத்ததுனால என் நண்பர்கள் சொல்லுவாங்க, நீ சத்தியம் நேர்மைன்னு
அறவழி பொருள் ஈட்டியதுனால தப்பிச்சுட்டு நாங்கெல்லாம் காணாம போயிட்டோம் அப்படின்னு என் கூட தொழில் சிலைக்கு மாட்டினவெல்லாம் புதிய பொருளாதார கொள்கை அடிச்சப்ப 2000ல அப்புறம் பாத்தீங்களா கொரோனாப்பெல்லாம் சுத்தமா காணாம போயிட்டாங்க. இருந்தாலும் நம்ம அப்படியே கெத்தா நிக்கிறோம் இல்ல. எதனால? கற்றா மனமேனே இறைவா அப்படின்னு நம்ம ஒரு தடவை கூப்பிட்டா அந்த கன்று அந்த பசு தாய் பசு என்ன 3 தடவை கூப்பிடும். கூப்பிட்டு அருளிக்கிட்டு இருக்கு. சரி பார்ப்போம் நாளை. நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ஏனெனில் சில அனுபவங்கள் சிலருக்கே நேரும். என்ன நம்மளெல்லாம் போட்டு வருத்ததெல்லாம் இருக்கு இந்த ஆளு. ஐயோ இருந்தாலும் கூட அடிக்கிறியா அடி. என்ன வள்ளல்வருமான் தான் பேசுவார். இறைவா நான் குழந்தையாக வீட்டில் இருக்கும் பொழுது அன்னை அடித்தால் தந்தையின் காலை பிடித்துக் கொள்வேன், தாய் அடித்தால் தந்தையின் காலை பிடித்துக் கொள்வேன், தந்தை அடித்தால் தாயின் காலை பிடித்துக் கொள்வேன், அம்மையப்பராகி நீங்கள் அடித்தால் நான் எங்கு செல்வேன் அப்படின்ட்டு மறுபடியும் 2 பேர் காலையும் கட்டி பிடிச்சு கிடந்த மாதிரி அப்படியே கிடந்தா காப்பாற்றுவார். அங்க என்ன ஒண்ணுன்னா நாம கொடுத்த கடமை போனா போகணும். 2 நாள் நேரத்தெல்லாம் தூக்கடா இந்த பைசா ஊற விட்டு போனா போயிடணும். அங்க எப்படி காப்பாத்துன்னு அவருக்கு தெரியும். அப்படி 15 ரூபாய் தூக்கி போட்டாரு, போயிட்டோம், காப்பாத்தினாரு. அது பிறகு எவ்வளவு சம்பவங்கள். அதே சாமி பெருமான் எம்பெருமான் திருக்கருணை நம் அன்பு மெய்யாக இருக்குமாயின் கூடவே இருந்து அப்படியே என்ன பண்ணும், வினை நீக்கம் செய்து காப்பாற்றும். அதனால ஏன்னா தினம் உங்க கதையே சொல்லிட்டு இருக்கீங்க, எங்க கதையெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டீங்களான்னு லோகநாதன் ஐயா நினைச்சா. லோகநாதன் ஐயா பத்தி கதை எனக்கு தெரியாது, தெரிஞ்ச கதையில நான் சொல்லுவேன். எல்லோருக்கும் வாழ்வில் ஒரு சூழல் இறைவன் உதவி இருப்பார். அதை உணரும் பொழுது அதை வெளிப்படுத்தணும். அப்பதான் அடுத்த தலைமுறையில் ஓ இவருக்கே இவ்வளவு இருக்கிற, இவரை விட நான் எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பாரம்பரிய சைவ குடும்பத்தில் வந்தவன், அது இது நான் பரம்பரையா நடராஜாக்கு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிற பரம்பரையை நான் ஊத்தங்கரை ஈசனுக்கு தினம் 2 மல்லிப்பூ மாலை வாங்கி கொடுக்கிற பரம்பரை பேசணும் இல்லே, ஆட்கொண்டாதான் பேசணும். நமச்சிவாய வாழ்கையா. திருவருள் நலம் செய்யட்டும். நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய. எல்லாருக்கும் நமச்சிவாய.